பெருமழை, வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம் என்று ஒரே நேரத்தில் பல்வேறு வகையான இயற்கை பேரிடர்களால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது இந்தோனேஷியா. 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவை புதன்கிழமை சென்யார் புயல் தாக்கியது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததோடு நிலச்சரிவும் ஏற்பட்டது. தாழ்வான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கனமழையின் காரணமாக சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வடக்கு சுமத்ரா பகுதியைச் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்டோர் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிபோல்கா, மத்திய டாபானுலி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதால் அங்கு மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இன்னும் சில நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதற்கிடையே சுமத்ரா தீவு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை.